ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சேர்க்காம துருவன பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்யலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல்லு போல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினா போதும். பொடியை கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம துருவன பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்கறது இல்லைங்க. பச்சை மிளகாவும் வரமிளகாவோட காரம் மட்டும்தான். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவும் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே தக்காளி சேர்த்து செய்கிற மாதிரி செய்யாமல் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்படியே மூடி போட்டு விட்டுருந்தாங்க. தண்ணி அப்புறமா சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க போகிறது இல்லைங்க. லேசாக தெளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம துருவிட்டு இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. லேசாக தெளித்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கலாங்க. காய் வெந்துடும். 3 நிமிஷம் ஆகுதுங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. காய் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம கலக்க வேண்டாம். தேங்காய் துருவல் இப்படி சேர்த்து செய்யும்போது பீட்ரூட் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல்லாம் பெரும்பாலும் இப்படி தான் செய்வாங்க. கொத்தமல்லி தூவிக்கலாங்க. சுவையான துருவன பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் இப்படி துருவி செய்யும் பொழுது பீட்ரூட் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பீட்ரூட் பொரியல் ரச சாதம், சாம்பார் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.